சொந்தமில்லாத பாசம் ஒருவரிடம் நீங்கள் காட்டும் பொழுது 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 4 மாதம், 5 மாதம், 6 மாதம், அதற்கு மேல் 1 வருடம், 2 வருடம் தொடர்ந்து உங்கள் நட்புகளாகட்டும், அது பல்வேறு விதமான பாசங்களாகட்டும், அண்ணன் தங்கையாக பழகினாலும் சரி, ஏதோ ஒரு உறவாக நீங்கள் பழகும் பொழுது அந்த பாசங்கள் கூடிக்கொண்டே போகும். ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பாசம். உனது கூட பிறந்த தங்கச்சியையும் கூட பார்த்துருக்க மாட்டாய், உனது அக்காவையும் கூட பார்த்துருக்க மாட்டாய், உனது அண்ணாவையும் கூட பார்த்துருக்க மாட்டாய், உனது தம்பியையும் கூட பார்த்துருக்க மாட்டாய், உனது சித்தப்பாவையும் கூட பார்த்துருக்க மாட்டாய், உனது பெரியப்பாவையும் கூட பார்த்துருக்க மாட்டாய், உனது மாமாவை பார்த்துருக்க மாட்டாய், இன்னும் பல உறவுகளையும் கூட அந்த அளவுக்கு பாசமாக பார்த்துருக்க மாட்டாய். அவ்வளவு பாசம், உனக்கு உறவில்லாத பாசம், தினந்தோறும் பார்க்கும், தினந்தோறும் பாசம் காட்டி ஏதாவது வாங்கி கொடுப்பது முதற்கொண்டு இன்னும் சில விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பீர்கள். சொந்தம் கூட அப்படி இருக்காது. அப்படி பாசம் காட்டக்கூடிய நீங்கள் ஒரு நாள் ஏதாவது காரணத்துக்கு வேண்டி பேசாமல் விட்டால் மனசு எவ்வளவு பாடுபடும், மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அந்த கஷ்டத்தை நீங்கள் 20 நாளோ 30 நாளோ அவர்களுக்கு ஃபோன் செய்யாமலும், அவர்கள்கிட்ட பேசாமலும், மெசேஜ் திரும்பி வராமலும், நீங்கள் மெசேஜ் செய்தாலும் அவர்கள் திருப்பி ரிப்ளை செய்ய முடியாமல் இருந்தால் அந்த 20 நாள் 30 நாள் படும் கஷ்டங்கள், அதனோட வலிகள் அதிலே விழுந்து அதிலே எழுந்து இருக்கும் நீங்கள் அதில் கற்றுக்கொள்ளப்படுகிறீர்கள். மறுபடியும் 1 மாதம் கழித்து அதே மாதிரி பேச முற்பட்டால் நீங்கள் பேசாதீர்கள். முதலே காயப்பட்ட நீங்கள் மறுபடியும் இன்னும் அதிகமாக காயப்படுவீர்கள். நீங்கள் அனுபவப்பட்டிருக்கிறீர்கள் 1 மாதம் பேசாமல் இருக்கும்போது. அப்பொழுது நிறைய அனுபவங்கள் பெற்று மனசு வலியை தாங்கக்கூடிய விஷயம் எல்லாம் உங்களிடம் இருக்குது. அதற்கு மேல் விசாரிக்காமல் சும்மா வந்து பேசினாலும், நீங்கள் விசாரித்தாலும் அவர்கள் எதுவும் பதில் சொல்ல முடியாமலும் இருந்தாலும் அவருக்கு 1000 வேலைகள் இருக்கட்டும், தவறல்ல. ஆணோ பெண்ணோ, பெரியவரோ சின்னவரோ 1000 வேலைகள் இருக்கட்டும், வந்து நல்லா இருக்கிறையா என்று கேட்காமல் சும்மா பேச்சு வாக்கில் பேசிட்டு எனக்கு வேலை இருக்குது என்று கிளம்பி விட்டுட்டு மறுபடியும் வந்து பேசிட்டு மறுபடியும் வேலை இருக்குது என்று கிளம்பிட்டு இருந்தால் அதை நினைத்து நீங்கள் ஒருபோதும் சோகம் கொள்ளாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள், வேதனை கொள்ளாதீர்கள், பாவம் கொள்ளாதீர்கள், வாழ்க்கை எப்படி என்று நினைத்து கொள்ளாதீர்கள். மனசை பாதுகாப்பாக வையுங்கள். காயப்படுவது நீங்கள்தான். உங்கள் வாழ்க்கை காயப்படும், உங்களது உலகு காயப்படும், உங்களது நட்பு காயப்படும், நீங்கள் காயப்படுவீர்கள். பார்த்து பத்திரமாக இருங்கள். வாழ்க்கை என்பது பொக்கிஷம். பார்த்து அடிக்கடி பேச வேண்டாம், அப்படியே கட் பண்ணி விடுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து